அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு பெரிய ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி. ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க எங்கள் அப்பாவை நினச்சிட்டே தான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கணும்னு அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அன்னைக்கு கேப்டனும் சரி, பப்பானா லைக் ராவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்னு எனக்கும் தெரியாது, அது பப்பான்னு தான் அவருக்கு நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல, அதனால் அது அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம், அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடிச்ச 150 படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியடில் சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்க. இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்னைக்கு இந்த கமலா சினிமாவிலிருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தியேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தியேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தியேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்னைக்கு எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்னைக்கு அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்தது எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார். அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மன்சூர் சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்னைக்கு செல்வமணி சாராக இருக்கட்டும், லைகத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசுல எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு 30 வயசு மேலே இன்னைக்கு வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு
இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் திரும்பி வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம டெக்னீஷியன்ஸ், நம்ம மேக்கப் மேன் ராஜாவனா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து 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 தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்துக்குமான எல்லாரும் கடமையிலும் பொறுப்பும் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடமா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த ஆட்டமா தேரோட்டம் இன்னைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்க பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்ட்ல எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாரா இருக்கும்போது இந்த படத்துல இருக்கும்போது நான் அப்படியே அன்னைக்கு கனெக்ட் பண்றேன். அன்னைக்கு எவ்வளவு இளமையா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாரு. செல்வமணி சார் சொன்ன கழுத்து உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணா வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர. கேப்டன் ஷூட்டிங் முடிச்சோன்னாலே எனக்கு சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா அது மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல போறப்போ மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்டு மணாலியில பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நாங்கள் பழகி இருக்கோம். அவர் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்தாலும் சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுறனும் இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்க முன்னாடி பேசணும் எனக்கு இல்லை. இங்கே எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இது யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சிங்க. ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு. ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசா இருக்கும் அது எனக்கு பெருசா எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னோட எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடங்குறப்போ எப்படி சொல்றேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்த்தாங்க போன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிருங்கன்ற. நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எனக்கு கத்து கொடுத்துருக்கிறார். நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, உன்னை அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரனும் சரி சினிமாக்காரன் யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிக்கணும்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்க போய் நிக்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசி புள்ள வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லை, அன்னைக்கு நான் பிறந்தேன், ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும்
நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டன் பதில் நம்ம போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடணும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டு. இல்லை நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன். முடிச்சுட்டு நாளைக்கு காலை நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மற்ற எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில், இந்த கேப்டன் பிரபாகர், இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது, நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் விஜயகாந்த் பையன்றது எனக்கு முக்கியம். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரை இழந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க அப்பா நினைச்சிட்டே தான் இருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினைச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்கணும்னு அழுகலை. எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும்போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும், எங்களோட ஒரு நோட்லையும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் இன்னைக்கு கூட நீங்க எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய் பிரபாகருக்கு நான் நிற்கிறேன். எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அவனை சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் அழுதுரு கூட சொன்னேன், அழுது மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தை என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். நன்றியுரை வழங்குவதற்காக ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி உரையை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். பட் இந்த படத்தோட பேனரில் என் பேர் இருக்குங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பெருமை தான். அதே மாதிரி எங்கள் அண்ணன் விஜய் பிரபாகர் சொன்ன மாதிரி
கேப்டனோட மறைவுங்கிறது அவருக்கு மட்டும் லாஸ் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெரிய லாஸ் தான் அது.